ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 3ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் டாபிக் கொடுத்துருக்காங்க. நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த சொற்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை கவனிங்கள்னு கேட்டிருக்காங்க. நன்றி, ந இன்றி, ந இன்றி. இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். அதனால்தான் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். மொழி முதல் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிறது பொருள். மொழி அப்படின்னா பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா சொல். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மொழி முதலில் ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள்ல என்னதெல்லாம் எழுத்து வரும்னா உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்து 12 வரும். உயிர்மை எழுத்துல என்னதெல்லாம் முதல்ல வரும்னா க, ச, த, ந, ப, ம உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்ல முதல்ல வருமா. க, ச, த, ந, ப, ம இந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் முதல்ல வரும். அதுக்கப்புறம் ந, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்துக்கு வரிசையில் சில எழுத்து மட்டும்தான் வருமா. அதுல என்னென்ன எழுத்து வருதுன்னு பார்ப்போம். ஞ வரிசையில் ந அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். இதான் நனம். இக்காலத்தில் நனம் என்ற சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. அப்புறம் ஞா அப்படிங்கிற வரிசையில் 4 எழுத்துக்கள் சொல்ல முதல்ல வரும். என்னது? ஞா, ஞா, நே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்ல முதல்ல வரும். இதுல 4 எழுத்து வருது. ஏ வரிசையில ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்ல முதலில் வருங்கிறாங்க. ஞால 4, ஏல 6, வால 8 வருமா. வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்ல முதலில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. க வரிசை எழுத்துக்கள் என்னதுன்னு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கடல், காக்கை, கிழக்கு, இந்த இருக்கலாம், கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இந்த க வரிசையில எல்லா எழுத்துக்களும் வருதா. அதே மாதிரி ச, த, ந, ப, ம அந்த எல்லா எழுத்துக்களும் முதல்ல வருமா. மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வராது. புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் வராது. ட, ந, ர, ல, 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 ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் சொல்ல முதல்ல வராது. ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர, இப்போ இதுல பார்த்தோம்ல, இதுல 1, 4, 6, 8 அந்த சொல்ல தவிர வேற எந்த எழுத்தும் முதல்ல வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மொழியோட இறுதி எழுத்துக்கள் பார்ப்போம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்து 12 மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வருமா. இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். இந்த மாதிரி வரும். உறிஞ்ச், வேரின், அவ் இது இப்பெல்லாம் ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல, இலக்கியத்தில் மட்டும் இருக்கும். இந்த எழுத்துக்களும் 11 மொழியோட இறுதியில் வருமா. உயிரெழுத்து 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழியோட இறுதியில் வருமா. இறுதியா வராத எழுத்துக்கள் என்னன்னு கேட்காங்க. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. எப்படி உயிரெழுத்துக்களை மொழி முதல்ல மட்டும் வருமோ தனித்து வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வருமா. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வருமா. அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வருங்கிறாங்க. ஆயுதெழுத்து சொல்லோட இறுதியில் வராது. இது முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது, நடுவில் மட்டும்தான் வரும். இக்கு, இங்கு, இச், இட்டு, இந்து, இப்பு, இர் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின்
இறுதியில் வருவதில்லை. இந்த 6 எழுத்தும் இந்த 7 எழுத்தும் சொல்லோட இறுதியில் வராதான். உயிர்மை எழுத்துக்கள் ந எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராதுங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்தாக இடம்பெறுவது உண்டு அப்படிங்கிறாங்க. கார்த்திக் இந்த சொல்லலாம் பிறமொழி எழுத்துக்களில் வரும். இந்த இக்கு, காங்காங், இங்கு, சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் பிறமொழி சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்தாக வருவது உண்டு. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதி எழுத்தாக வருவதில்லைங்காங்க. கே டு நே எதுவுமே வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்காங்க. நோவை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வருமா. துன்பம் அப்படிங்கிற பொருளில் நோ அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிற பொருளில் வருங்கிறாங்க. சொல்லின் இடையில் என்ன எழுத்துக்கள்லாம் பார்ப்போம். முதல் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம், இறுதி பார்த்துட்டோம். வராது முதல்ல வராது இறுதியில் வராதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுதெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி வேற வகுப்புல பார்ப்போம்னு கொடுத்துருக்காங்க. அளபடை மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்.